புரதச்சத்து அதிகம் நிறைந்த இட்லி பொடி நம்ம வீட்டிலேயே செஞ்சு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடும்போது உடல் மற்றும் எலும்புகள் நல்ல வலுப்பெறும். இது செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு கருப்புளுந்து நாம வெறும் வாணலியில வறுத்து நிறம் மாறுற அளவுக்கு, வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் காணப்பயிறு, அது கருப்பு காணம்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. 100 கிராம் பொரிக்கடலை, 50 கிராம் கருப்பியல் வெடிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும், இல்லை தீஞ்சு போயிடும். ஆரத்துக்கு 25 கிராம் மிளகு, அடுத்து 25 கிராம் சீரகம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கையளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா சருகா வறுத்து எடுத்துக்கோங்க. இது இரும்பு சத்து கொடுக்கும். 4 மிளகாவத்தல், 12 பல்லு பூடு. காரம் அதிகம் என்ன கூட 2 மிளகாவத்தல் வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பை வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூடில் உள்ள திப்பியெல்லாம் நல்லா கையால் உடச்சி விட்டு நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு வண்டு விழாது. இதில் நல்லெண்ணெய் கலந்து நீங்கள் சாப்பிட சுவை ரொம்ப அலாதியாக இருக்கும்.